ஹாய் ஃபுட்டீஸ், நான் செய்கிற மெத்தடில் பரோட்டா ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ருசி உங்கள் நாக்கிலே இருக்கும். நம்ம அந்த பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான ஆனியனு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, மல்லித்தழையை சுத்தம் பண்ணி நம்ம அதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸை ஸ்பெஷல் மசாலா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம மசாலா அரைச்சாச்சு. அடுத்தது இந்த பரோட்டாவை நம்ம குருமாவில் ஊற வச்சுக்கிறோம். இந்த பரோட்டா செய்யறதுக்கு நம்ம ஒரு 4 முட்டையை பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த ஸ்பெஷல் மசாலாவை இந்த முட்டையில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு இது கூட உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அடுப்பு நல்லா ஏறியது. நம்ம தவா வச்சு சூட் பண்ணிக்கலாங்க. தவாவில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே குருமாவில் ஊற வச்சுக்கிற பரோட்டாவை எடுத்து இந்த முட்டை கிரேவியில் நம்ம அப்படியே துவைச்சி வானலில் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்படியே நம்ம இந்த பரோட்டாவை இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாங்க. லைட்டாக பெப்பர் நம்ம மேலே தூவி விட்டுக்கலாங்க. ஃபைனலாக நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற மல்லாட்டை பேர் காஞ்ச மிளகா மசாலாவை நம்ம மேலே தூவி விட்டு அப்படியே தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பரோட்டா எக் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.